புதிய தலைமைக்கான நேரம் இது. கமேனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் அழைப்பு. டொனால்ட் ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய கருத்து அளிக்கப்பட்டுள்ள விளக்கம். ட்ரம்பின் வரி அச்சுறுத்தல் பதிலடி கொடுத்த ஸ்டார்மர். ட்ரம்பின் தலைமையில் புதிய உயர்மட்ட குழு. வெளிநாடொன்றில் பாரிய மோசடியில் ஈடுபட்ட இலங்கையர். கிரீன்லாந்து தொடர்பில் ட்ரம்பின் மற்றுமொரு அதிரடி நடவடிக்கை. 7வது முறையாக ஜனாதிபதியான யோவேரி முசவேனி. ஈரானில் தற்போதைய நிலை உயர்மட்ட அதிகாரி அயதுல்லா வெளியிட்டுள்ள தகவல். நடுவானில் திடீரென பயணிகளுடன் காணாமல் போன இந்தோனேசிய விமானம். வெனிசுலாவில் முதல் பெண் ஜனாதிபதியாவேன். மரியா கொரினா மச்சாடோ உறுதி. எமனாக மாறிய பனிமூட்டம். பாகிஸ்தானில் 14 பேரை காவு வாங்கிய கோர விபத்து. இனி விரிவான செய்திகள். புதிய தலைமைக்கான நேரம் இது. கமேனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் அழைப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் அயதுல்லா அலி கமேனியின் 37 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்லாமிய குடியரசை சவால் செய்யும் போராட்டங்கள் அமெரிக்க ராணுவ பதிலடி அச்சுறுத்தல்களை தூண்டியதை தொடர்ந்து புதிய தலைமைக்கான நேரம் இது என கூறியுள்ளார். கடந்த 2 வாரங்களாக ஈரான் முழுவதும் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ராணுவ தலையீட்டை ட்ரம்ப் பலமுறை வலியுறுத்தி வந்தார். ஈரானியர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் உதவி வந்து கொண்டிருக்கிறது என்று ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன் குறிப்பிட்டிருந்தார். 2 நாட்களுக்கு முன்பு 800க்கும் மேற்பட்டவர்களை தூக்கிலிடாமல் இருந்ததுதான் அவர் எடுத்த சிறந்த முடிவு என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஈரானில் வெடித்த வன்முறை சம்பவங்கள் அனைத்திற்கும் ட்ரம்பும் இஸ்ரேலும் முதன்மையான காரணம் என கமேனி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போராட்டக்காரர்களை தூண்டிவிடுவதாகவும் ஈரானை விழுங்குவதே அமெரிக்காவின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் கமேனி மற்றும் ஈரானின் தலைமையையும் ட்ரம்ப் கண்டித்ததோடு அந்த மனிதர் ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதர், அவர் தனது நாட்டை முறையாக நடத்த வேண்டும், மக்களை கொள்வதை நிறுத்த வேண்டும், மோசமான தலைமை காரணமாக அவரது நாடு உலகிலேயே வாழ்வதற்கு மிகவும் மோசமான இடம் என்று அழைக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய கருத்து அளிக்கப்பட்டுள்ள விளக்கம். கர்ப்ப காலத்தில் பாராசிட்டமோல் உட்கொள்வது பாதுகாப்பானது என்றும் அது குழந்தைகளுக்கு ஆட்டிசம் அல்லது ADHD போன்ற குறைபாடுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் புதிய விரிவான மருத்துவ ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளதாக PCC செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகம் பாராசிட்டமோல் குறித்து வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இந்த ஆய்வு மறுத்துள்ளது. தி லான்செட் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆய்வில் லட்சக்கணக்கான பெண்களை உள்ளடக்கிய 43 முக்கியமான ஆய்வுகள் மீளாய்வு செய்யப்பட்டன. பாராசிட்டமோல் எடுப்பதற்கும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நரம்பியல் வளர்ச்சி பிரச்சினைகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என லண்டன் செயின்ட் ஜார்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆஸ்மா கலீஸ் தலைமையிலான குழு உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி பாராசிட்டமோல் ஓட்டிசம் பாதிப்புடன் தொடர்புடையது என கூறி கர்ப்பிணி பெண்கள் அதனை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இது உலகெங்கிலும் உள்ள மருத்துவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் இது குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மருத்துவர்களுக்கு அறிவுறுத்திய போதிலும் பாராசிட்டமோல் மருந்திற்கும் நரம்பியல் குறைபாடுகளுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு நிரூபிக்கப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது. ட்ரம்பின் வரி அச்சுறுத்தல் பதிலடி கொடுத்த ஸ்டார்மர். அமெரிக்க நட்பு நாடுகள் மீது வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்பின் அச்சுறுத்தலை முற்றிலும் தவறானது என்று இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். கிரீன்லாந்து குறித்த எங்கள் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது. இது டென்மார்க் ராச்சியத்தின் ஒரு பகுதியாகும். அதன் எதிர்காலம் கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் நாட்டு மக்களுடன் தொடர்புடையது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார். நேட்டோ நட்பு நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை பின்தொடர்வதற்காக நட்பு நாடுகள் மீது வரிகளை விதிப்பது முற்றிலும் தவறானது. நிச்சயமாக இது தொடர்பில் அமெரிக்க நிர்வாகத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கிரீன்லாந்தை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதை எதிர்க்கும் 8 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பொருட்களுக்கு பிப்ரவரி மாதம் முதல் புதிய வரிகளை விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி இந்த நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அல்லது எந்தவொரு பொருட்களும் 10% புதிய வரியை விதிக்க நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் தலைமையில் புதிய உயர்மட்ட குழு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தின் ஒரு பகுதியாக சமாதான சபை என்ற புதிய உயர்மட்ட குழு அறிவிக்கப்பட்டுள்ளது.
வாஷிங்டன் வெள்ளை மாளிகை வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த சபையின் ஸ்தாபக நிறைவேற்று சபையில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியா, பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர், ட்ரம்பின் மருமகனும் முன்னாள் ஆலோசகருமான ஜாரட் குஷ்னர், ட்ரம்பின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விசேட தூதுவர் ஸ்டீவ் விக்ஹோஃப், உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த சபையின் தலைவராக செயற்படுவார். இந்த சமாதான சபை தற்காலிகமாக காசாவின் நிர்வாகத்தை கண்காணிப்பதோடு போரினால் அழிந்து போன காசாவை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளையும் நிர்வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காசாவில் ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுக்க நியமிக்கப்பட்டுள்ள பலஸ்தீன தொழில்நுட்ப குழுவை இந்த சபை கண்காணிக்கும். மேலும் காசாவின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த ஒரு சர்வதேச பாதுகாப்பு படையை உருவாக்குவதிலும் இந்த சபை முக்கிய பங்காற்றும். இதனிடையே பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயரின் நியமனம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சில சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஈராக் மீதான படையெடுப்பில் அவர் வகித்த பங்கு காரணமாக இந்த புதிய பொறுப்பில் அவரது தலையீட்டை சில மனித உரிமை ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர். இருப்பினும் இந்த சபையானது இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே மிகவும் கௌரவமிக்க சபை என்று ஜனாதிபதி ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். எதிர்வரும் வாரங்களில் மேலதிக உறுப்பினர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடொன்றில் பாரிய மோசடியில் ஈடுபட்ட இலங்கையர், $2.8 மில்லியன் மோசடி. ஆஸ்திரேலியாவில் பொது மருத்துவமனைகளில் பணியாற்றி வந்த இலங்கையைச் சேர்ந்த பிரபல சத்திர சிகிச்சை நிபுணர் மற்றும் மூவர் $2.8 மில்லியன் நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 45 வயதான இலங்கை மருத்துவர் திகான் தரங்க மற்றும் 53 வயதான ரிச்சர்ட் வில்லியம் ஆகியோர் இந்த ஊழல் மோசடியில் சிக்கியுள்ளனர். குறித்த இருவரும் ஆஸ்திரேலியாவின் பிரபல மருத்துவமனைகளான இளவரசி அலெக்சாண்ட்ரா மற்றும் ராயல் பிரிஸ்பேன் மகளிர் மருத்துவமனையில் பணியாற்றி வந்தவர்களாவர். மெடிவன்ஸ் எனும் மருத்துவ உபகரண விநியோக நிறுவனத்திடமிருந்து மில்லியன் கணக்கான டாலர் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக குறித்த இருவரும் ரகசியமாக பணம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து தொடர்பில் ட்ரம்பின் மற்றும் ஒரு அதிரடி நடவடிக்கை. சிக்கலில் உலக நாடுகள். கிரீன்லாந்தை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதை எதிர்க்கும் 8 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பொருட்களுக்கு பிப்ரவரி மாதம் முதல் புதிய வரிகளை விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி இந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அல்லது எந்த ஒரு பொருட்களுக்கும் 10% புதிய வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பதற்கான செயல்முறைக்கு ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த வரி நடைமுறையில் இருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சோஷியல் கணக்கில் தெரிவித்துள்ளார். அதன்படி டென்மார்க், நோர்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் எந்தவொரு பொருட்களுக்கும் இந்த 10% வரி விதிக்கப்படும் என அவர் தனது குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரி ஜூன் 1, 2026 முதல் 25% உயர்த்தப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்விட்டரில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 7வது முறையாக ஜனாதிபதியான யோவேரி முசவேனி. உகண்டா ஜனாதிபதி தேர்தலில் 81 வயதான யோவேரி முசவேனி 7வது தடவையாக வெற்றி பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 40 ஆண்டுகளாக அந்நாட்டை ஆட்சி செய்து வரும் அவர் இந்த தேர்தலில் 71% வாக்குகளை பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சி வேட்பாளரான பாபி வைன் எனப்படும் கியகுலானி செட்டாமு 24% வாக்குகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேஷனல் யூனிட்டி பிளாட்ஃபார்ம் தலைவரான பாபி வைன் ராணுவம் மற்றும் போலீசார் தனது வீட்டை முற்றுகையிட்ட போதிலும் தான் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தேர்தல் முடிவுகள் போலியானவை என தெரிவித்து அவற்றை நிராகரித்துள்ள அவர் அவற்றை அலட்சியப்படுத்துமாறு தனது ஆதரவாளர்களிடம் கோரிக்கையும் விடுத்துள்ளார். ஈரானின் தற்போதைய நிலை. உயர்மட்ட அதிகாரி அயதுல்லா வெளியிட்ட தகவல். ஈரானில் தற்போது பொருளாதார நிலைமை மோசமாக இருப்பதாக ஈரானிய அதிகாரி அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், பொருளாதார நிலைமை நன்றாக இல்லை. மக்களின் வாழ்வாதாரம் உண்மையில் சிக்கலில் உள்ளது. இது எனக்கு தெரியும். நாட்டில் அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் அத்தியாவசிய பொருட்களுக்காகவும் கால்நடை தீவன உள்ளீடுக்காகவும் தீவிரமாக உழைக்க வேண்டும். அது மாத்திரமன்றி தேவையான உணவுப் பொருட்களுக்காக மக்களின் பொதுவான தேவைகளுக்காகவும் முன்மைவிட 2 மடங்கு கடினமாகவும் மிகவும் தீவிரமாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் கூறியிருந்தார். வெனிசுலாவின் முதல் பெண் ஜனாதிபதியாவே மரியா கொரினா மச்சாடோ உறுதி. சரியான நேரம் வரும்போது வெனிசுலாவின் முதல் பெண் ஜனாதிபதியாக நான் நாட்டை வழிநடத்துவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை வாஷிங்டனில் சந்தித்த அவர் வெனிசுலாவின் சுதந்திரத்திற்காக ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நன்றியாக தனது நோபல் அமைதி பரிசுக்குரிய பதக்கத்தை அவருக்கு பரிசாக வழங்கினார்.
முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது இடைக்கால ஜனாதிபதியாக இருக்கும் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மச்சாடோவிற்கு போதிய உள்நாட்டு ஆதரவு இல்லை என ட்ரம்ப் கருதுவதால் அவரை ஜனாதிபதியாக ஏற்க இன்னும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இருப்பினும் தமக்கே மக்களான இருப்பதாக மச்சாடோ உறுதியுடன் தெரிவித்துள்ளார். நடுவானில் திடீரென பயணிகளுடன் காணாமல் போன இந்தோனேஷிய விமானம். இந்தோனேஷியாவில் 11 பேருடன் சென்ற ATR 42-500 விமானம் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போன விமானம் இந்தோனேசிய கடல்சார் விவகாரங்கள் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகத்திற்கு சொந்தமானது என்று நம்பப்படுகிறது. மக்காசர் நகருக்கு அருகே விமானம் காணாமல் போயுள்ளதாகவும் அருகிலுள்ள மலைப்பகுதியில் சிதறி கிடக்கும் விமானத்தின் இடிபாடுகளை காட்டும் காணொலிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாகவும் ஊடக அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாசரில் உள்ள சுல்தான் ஹசனுதீன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க சில நிமிடங்களே இருந்த நிலையில் பிற்பகல் 1:17 அளவில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இந்த விமானம் இழந்தது. மகாசர் விமான நிலையத்திற்கு வடகிழக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லியாங் மலைப்பகுதியில் விமானம் மாயமாகியுள்ளது. இந்த விபத்து நடந்த நேரத்தில் விமானக் குழுவினர் மற்றும் பயணிகள் உட்பட 11 பேர் விமானத்தில் இருந்ததாக இந்தோனேசிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மக்காசர் மற்றும் மரோஸ் மாவட்டங்களின் லியாங் பகுதியில் இந்தோனேஷியாவின் தேசிய தேடுதல் மற்றும் மீட்பு முகவர்கள் மற்றும் போலீசார் இணைந்து தேடுதல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஏமனாக மாறிய பனிமூட்டம். பாகிஸ்தானில் 14 பேரை காவு வாங்கிய கோர விபத்து. பாகிஸ்தானில் நிலவும் மோசமான பனிமூட்டம் காரணமாக ஏற்பட்ட வாகன விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். சாரதிக்கு பனிமூட்டத்தால் வீதி தெரியாமல் போனதன் காரணமாக பாலத்திலிருந்து பார ஊர்தி கவிழ்ந்த விபத்திலேயே இவ்வாறு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் லாகூரிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சர்கோதா மாவட்டத்திலேயே விபத்து சம்பவித்துள்ளது. இந்த மாவட்டத்தில் உள்ள கோட் மொமின் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த பார ஊர்தியே விபத்துக்குள்ளாகியுள்ளது. கடும் பனிமூட்டம் காரணமாக முக்கிய சாலைகள் மூடப்பட்டிருந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த வாகனத்தில் 23 பேர் இருந்ததாகவும் இவர்கள் கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் உயிரிழந்தவர்களில் 8 குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது.